வணக்கம் மகளே. நம்முடைய தனுஸ்ரீ ஆடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் என்னால் இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டைன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டாபிக்ஸ், அதாவது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னொரு சேனல் இருக்குது, மௌரியன் எம் அப்படிங்கிற சேனலு. அது வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் போயிடும். பட்டு அதில் வந்து பார்த்தோம்னா அது ஃபினான்ஸ் சேனல் மாதிரி தனியாக ஒதுக்கின மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அதாவது ஒரு கன்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸு, ஒரு டெக்கு, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடு, ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஃபீல்டு பண்ணி நம்மளால எடுக்கும்போது, நம்மளால வந்து பார்த்தோம்னா சஸ்டெய்னிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, எத்தனை வருஷம் வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிரியேட்டரா வந்து பார்த்தோம்னா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் என்ன மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா கன்டென்ட் எல்லா கன்டென்ட்டுமே உள்ள இறக்கிட்டேன். ஆம்பிளிஃபையர் பத்தி முடிஞ்ச அளவுக்கான கன்டென்ட் எல்லாமே இறக்கிட்டேன். ஸோ அப்ப அடுத்த கன்டென்ட் என்ன போடுறது அப்படிங்கிறது யோசனை. ஓகே. ஸோ அப்ப இந்த கேள்வி நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு நெறைய பேர் யூடியூப் பண்ணிட்டு இருக்கவங்களும் பார்க்குற வியூஸரா நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஒரு கன்டென்ட் அப்படின்னு எடுக்கும்போது, அந்த கன்டென்ட்ல வந்து அதாவது தொடர்ந்து பயணிக்கிற மாரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற மாரி யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்மளால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியுமே தவிர, ஒரு ஃபீல்ட பத்தி இப்ப எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நம்மளால அடுத்த கட்டத்துக்கு அதாவது பிசினஸ் ரிலேட்டடா வந்து பார்த்தோம்னா, குரோ பண்றது வேற. ஓகே. இப்ப கன்டென்ட் கிரியேஷனும் ஒரு பிசினஸ் தான். இப்ப நான் ஒரு வீடியோ பண்ணி நீங்க வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில ஆட்ல மூலியமா எனக்கு இன்கம் வருது அப்படின்னா, அது ஒரு பிசினஸ் தான். ஓகே. அதாவது ஒரு ப்ராப்ளம்ம சால்வ் பண்ணி அதிலருந்து இன்கம் வருது அப்படின்னா, அது ஒரு பிசினஸ். இதுதான் சிம்பிளான விஷயம். ஒரு ஆன்டர்பிரினர் அப்படின்னா, அதாவது யாருமே கண்டுபிடிக்காதத புதுசா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராப்ளத்த புதுசா சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு ஆன்டர்பிரினர். ஓகே. அவர் தான் வந்து ஆன்டர்பிரினர். இப்போ ஸ்பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே பண்றது. ஓகே. ராக்கெட் லான்ச் பண்றது. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, புது விஷயம். ஓகே. ஸோ அந்த மாரி பண்ணும்போது, அது வந்து ஆன்டர்பிரினர் ஃபீல்ட்ல போயிரும். இப்ப இது பிசினஸ் அப்படிங்கும்போது, ஏற்கனவே பண்ணத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிலேயே வந்து அ இப்ப பேர் மாத்தி பண்றது, அதே விஷயம் தான். பட் புதுவிதமா பண்றது. ஸோ அந்த மாரி கான்செப்ட் வந்துரும். ஓகே. ஸோ இது பிசினஸ் ரிலேட்டடா வந்துரும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. ஃபினான்ஸு, பிசினஸு, இல்ல எலக்ட்ரானிக்ஸு, ஆம்பிளிஃபையர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. டவுட்ஸ் நெறைய கேளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம். புதுசா யூடியூப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது வீடியோ போட்டா வியூஸே போக மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படிங்கிறது. அதாவது வீடியோ போட்டா வியூஸ் போகல அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நெறைய இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. இது சிம்பிளா நான் சொல்றேன். சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்றேன். ஓகே. இப்ப எனக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன வீடியோ வியூஸ் போகல. ஓகே. சுத்தமா போகல. அதுக்கு முன்னாடியுமே போகல. ஏன் அப்படிங்கிறது அல்காரிதம், அதாவது யூடியூப் அல்காரிதம் தான் சூஸ் பண்ணும் வியூஸ் அதாவது தள்றது. நீங்க ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போட்ட உடனே ஒரு 1 மணி நேரத்திலேயோ, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நெறைய வியூஸ் வரும்போது லிஸ்ட் அவுட் இருக்கும். ஓகே. 1 டூ 10 வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த 1 டூ 10க்குள்ள 1ஓ இல்ல 2ஓ இல்ல 4, 5க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அண்டர் வேல்யூல வந்துருச்சு அப்படிங்கும்போது, நல்ல வீடியோ அப்படின்னு எடுத்துக்கும். ஓகே. ஸோ அப்ப நல்ல வீடியோன்னு எடுத்துக்குமா? அதுக்கு கீழ போயிருச்சு அப்படின்னா, அது அண்டர்லைன் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ ஓரளவுக்கு வியூஸ் வர மாரி எடுத்துக்கும். ஓகே. அப்ப வியூஸ் அதிகமா யூடியூப் தள்ளாது. ஸோ அப்ப அதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ அப்ப சரி ஓகே. இப்ப கன்டென்ட் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர பத்தின அதாவது வோல்டேஜ் கம்மியா இருக்கிறத பத்தின ஒரு டீட்டெயில் தான். ஓகே. ஸோ அப்ப வோல்டேஜ் கம்மியா இருந்தா பிரச்சனை வருமா? அதாவது வோல்டேஜ் கம்மியா இருக்கும்போது ஹீட் ஆகுமா? அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் பேசின கன்டென்ட் எதுக்காகன்னா, நீங்க அதாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ அந்த நான் பேசினதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா டீட்டெயிலான ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். அந்த மாரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும், கண்டிப்பா லைஃப் ரிலேட்டடா, எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா, ஓகே இன்கம் ரிலேட்டடா வேணும் அப்படின்னா கம்பல்சரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா டீட்டெயிலான ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். ஏன்னா, உங்களால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஓகே. ஸோ இப்ப நான் யூடியூப் ஆரம்பிச்சு 5 மாசம் தான் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது, நான் இந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கேன். எனக்கு வியூஸ் வருது அப்படின்னா, உங்களால தான். ஓகே. ஸோ நெறைய பேர் வருஷக்கணக்கா போட்டுட்டு இருக்காங்க. வியூஸ் வராம இருக்கு. ஓகே. ஸோ அது எல்லாமே என்னுடைய முயற்சி அப்படிங்கிறத விட, அம் உங்களுடைய அதாவது ஆதரிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே. ஸோ அப்ப இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுறது எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மரு கரண்ட் கிரியேட் பண்ண அதாவது மெஷின் கிடையாது. ஓகேங்களா? அது வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் டிரான்ஸ்ஃபார்மர் காட்டுறேன். என்னுடைய ஃபேஸ் கட் பண்ணி நான் டிரான்ஸ்ஃபார்மர் காட்டுறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி கன்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. சரி ஓகே. நான் வீடியோ கன்டின்யூ பண்றேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே. அதாவது ஒரு மெஷின் இது ஒரு மெஷினான்னு கேட்டால் கிடையாது. ஓகே. அது அதாவது வந்து வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் இது. ஓகேங்களா. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 230 வோல்ட் ஏசி இன்புட் வந்துச்சு அப்படின்னா வந்தால் டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் ரேஷியோ பேஸ் பண்ணி 24, 30, 50 இல்லை 100 இது வரைக்குமே கூட அவுட்புட் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய பவர் அதாவது பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தான் இது. ஓகே. பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஓகே. வோல்டேஜ் கம்மியானால் சேம் பவர் டெலிவரி பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. அதாவது வோல்டேஜ் கம்மியானால் அதாவது வோல்டேஜ் வந்துட்டு கம்மியானால் சேம் பவரை டெலிவரி பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த லோ வோல்டேஜுடைய மீனிங்கே வந்து பார்த்தோம்னா அப்போ தான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனை தான். ஓகே. இது வந்துட்டு கரண்ட்டு பற்றாமல் பேர்ன் ஆகிறது. ஓகே. இது வேறு கான்செப்ட்டு. நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டுங்கிறது வேறு. ஓகே. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் என்ன பிரச்சனை கேட்டார் அப்படின்னா லோ வோல்டேஜ் இருக்குது. ஓகே. 230 வோல்ட்டுக்கு நான் வைண்டிங் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீட்டுக்கு வந்து 190, 180 வோல்ட்டு தான் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகே. அது பிரச்சனைனா கம்பல்சரி அது பிரச்சனை தான். என்ன அப்படின்னா இப்போ 230 வோல்ட் இன்புட்டு கொடுக்கும்போது 24 வோல்ட் அவுட்புட் வருது. ஓகே. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் இப்போ 230 வோல்ட் இன்புட் கொடுத்து அரௌண்ட் 18 to 19 வோல்ட் தான் அவுட்புட் வரும். அப்போது அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால தான் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மெயின் விஷயம் ஹீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையரில் 200 வாட்டு கன்சியூம் பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் குறைஞ்சாலும் ஆம்ப்ளிஃபையர் சேம் பவரில் எடுக்கணும் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணும். ஓகே. எப்படி வோல்டேஜ் கம்மியாகும்போது சேம் பவர் எடுக்கணும் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரை பண்ணும். அப்போ தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னென்னா பவர் சேமாக இருக்கணும்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கரண்ட் அதிகமாக போனால் காப்பர் வைண்டிங்குடைய லாஸஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காப்பர் லாஸ் ஃபார்முலா அப்படின்போது கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு போடும்போது கரண்ட்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட போச்சு அப்படிங்கும்போது தான் ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஹீட் அதிகமாகுது. ஓகே. நிறைய பேர் அதாவது வோல்ட் அதிகமாக போகும்போது தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. வோல்டேஜ் கம்மியாக போனாலும் பிரச்சனை தான். ஓகே. ஸோ இப்போ ரியல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலான ஒரு வோல்டேஜ் அப்படிங்கும்போது 230 வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய கரண்ட் அப்படிங்கும்போது 2 ஆம்பியர் எடுத்துக்கலாம். 2 ஆம்பியருங்கும்போது ஹீட் நார்மலாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் அதாவது லோ வோல்டேஜுங்கும்போது சேம் லோடை மெயின்டைன் பண்ண கரண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 2.8 ஆம்பியர். ஓகே. அப்போ தேவைப்படும். அப்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் தொட முடியாத அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது. ஓகே. ஸோ இது அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா இன்சுலேஷன். ஓகே. இன்சுலேஷன் வந்துட்டு டேமேஜ் ஆகலாம். ஓகே. இதுதான் பிரச்சனை. அப்போ ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் யூஸருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். லோ வோல்டேஜ் டைமில் பேஸ் அடிச்சிச்சு அப்படின்னா ஓகே. அதாவது பேஸு அடிச்சுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய கரண்ட் அதிகமாக எடுக்கும். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மருடைய கரண்ட் அதிகமாக எடுக்கும்போது ரிசல்ட்டுங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கும்போது அதாவது கரெக்டாக வோல்டேஜ் வந்து கரெக்டாக எல்லா போர்டுக்கும் சப்ளை ஆகும்போது பிரச்சனை இருக்காது. பேஸ் நல்லா அடிக்கும். அப்போது கம்மியாகும்போது பேஸ் அடிக்கும்போது தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆகிறது. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது பேஸ் இவ்வளோ வச்சுமே ஏறலையே அப்படின்னா இன்னும் வைக்கலாம்னு சொல்லி வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அப்போ தான் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகி சவுண்ட் டிஸ்டார்ஷன் ஆகும். அப்போ பேஸும் வந்து பார்த்தோம்னா வீக் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் திருப்பினாலும் பேஸ் வராது. கிளிப்பிங் ஆகும். ஓகேங்களா. கிளிப்பிங் ஆகும். அப்போ அவுட்புட் பவர் வந்து பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆகும். ஓகே. அப்போ லாங் டைம் இப்படியே யூஸ் பண்ணும்போது அப்போ ஒரு 8 மணி டு 9 மணிக்குள்ளே அந்த வோல்டேஜ் கம்மியாக வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக அதே டைமில் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. நான் அதாவது ஒர்க் போயிட்டு வரும்போது கரெக்டாக கேட்பேன். அந்த டைம் எனக்கு மேட்ச் ஆகுது. கம்மியாக வரும் அதாவது வோல்டேஜ் கம்மியாக வரும்போது தான் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது பிரச்சனை. ஓகே. அப்போ கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பவர் கெப்பாசிட்டர் போடுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே. ஓகே. அப்போ பவர் ஆம்ப்ளிஃபையருடைய டிரான்சிஸ்டரும் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் ஆகும். ஓகே. ஸோ இதனால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆகிறது. இப்போ இன்னொரு கேள்வி அதாவது வென் ஹீட் வில் நாட் இன்க்ரீஸ் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கேள்விக்கு என்னென்னா எல்லா வோல்டேஜ் அதாவது எல்லா லோ வோல்டேஜ் சுச்சுவேஷன்லேயும் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுமானா ஆகாது. ஏன் அப்படின்னா லோடு கம்மினா பிரச்சனை கிடையாது. ஓகே. லோடு கம்மினா பிரச்சனை இல்லை. கரண்ட்டு கம்மினா அதாவது கரண்ட்டு கம்மி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. கரண்ட்டு கம்மியாக இருக்கும்போது அதாவது ஆம்பியர் அதிகமாக எடுக்கும்போது தான் லோ வோல்டேஜ் இருக்கும்போது ஹீட் ஆகும். அதாவது லோ வோல்டேஜ் இருக்கும்போது
கரண்ட் அதிகமாக எடுக்கலை அப்படிங்கும்போது நம்ம வால்யூம் கம்மியாக தான் வைக்கிறம்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐடியலாக இருந்துச்சு அப்படின்னா லோ வோல்டேஜில் இருந்தாலும் பெருசாக ஹீட் வராது. இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயினில் ரீசன் ஹெவி லோடு டைம் தான். ஓகே, ஹெவியாக லோடு டைம் ஆகிறது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் விஷயமே தவிர மற்றபடி வரது இல்லை. இப்போ இது சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பராக விஏ ரேட்டிங் படி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹெவி லோடு கண்டினியூஸாக அவாய்ட் பண்ணிடணும் கம்பல்சரி. லோ வோல்டேஜ் ஏரியாவில் சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். அது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஏர் வென்டிலேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். போட்டு எல்லாத்தையும் போட்டு அடைச்சிடக்கூடாது. பவர் ஆம்பிளிஃபையரு, ப்ரீ ஆம்ப் எல்லாமே போட்டு ஒரே கேபினெட்டில் போட்டு அடைச்சிடும் அப்படின்னா கம்பல்சரி வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அதுவும் பிரச்சனை தான். அப்போ ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஆகும்போது இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் விட அதிகமாக லோடு கண்டக்ட் ஆகும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கண்டென்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தர மாதிரி கண்டென்ட் இருக்கணும். ஓகே, இது கண்டென்ட் க்ரியேஷன் ஒரு பிஸ்னஸ் ஆனால் கம்பல்சரி இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். வீடியோ போட்டால் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தோம்னா முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. இங்கே ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். ஓகே, ஒரு டைம் வருவாங்க பிஸ்னஸ் இருக்கிறவங்களும் சரி, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்களும் சரி. ஓகே, கண்டென்ட் க்ரியேஷன் ஒரு பிஸ்னஸ் தான். அப்போது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஓகே, இப்போ ஒரே ஆளே 3 பிஸ்னஸ் பண்ண முடியுமானா கம்பல்சரி முடியாது. ஏன்னா 3 மூளை வேணும். ஓகே, ஸோ அப்போ 3 பேர் தேவை. ஓகேங்களா? 3 பிஸ்னஸ்னால் 3 பேர் வேணும். ஒரு பிஸ்னஸுக்கு 7 பேர் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு மூளையை வச்சு நம்மளால் 7 பேருடைய மூளையை வாங்க முடியுமான்னா அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா சேலரிக்காக ஹையர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது கம்பல்சரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி 8 பேர் தேவை. ஓகேங்களா? 8 மூளைகள் நமக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதை பற்றின ஃபைண்ட் அவுட் அதிகமாக பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தெரியாத போது நம்மளால் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு அதாவது கம்மியாக ஒரு பொட்டி கடை வச்சு நடத்தும்போது தான் ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரோ ஆகும்போது கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 பேர் தேவை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய ஃபினான்ஸ் சேனலையும் வந்து பார்த்தோம்னா லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபினான்ஸ் சேனல் வந்துட்டு மௌரியன் எம்ன்னு இருக்கும். ஆடியோ அதாவது தனுஸ்ரீ ஆடியோஸ்ன்னு இருக்கும். இந்த சேனல் எலக்ட்ரானிக்ஸ் சேனல். ஸோ நீங்கள் எந்த சேனலில் பார்க்குறீங்களோ அந்த சேனலை வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம சேனல் தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரேன் அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு பார்த்தோம்னா வியூஸ் வரப்போகுது. இதுதான் விஷயமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே சரி காம்படேட்டர் அப்படிங்கும்போது கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே, காம்படேட்டர் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நடக்குமானா நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதாவது அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு தொழிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காம்படேட்டர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கடை போடுறோம் அப்படின்னா கடையை சுற்றி நிறைய பேர் கடை போடுறாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதில் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்குமோ அதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை விடணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான். அப்போ எலக்ட்ரானிக் ஃபிட்டிங்ஸ் எடுத்தாலும் சரி, கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் செய்கிறமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது எல்லாத்துக்குமே காம்படேட்டர். இப்போ கிரியேட்டர் அப்படின்னா இப்போ நான் மட்டுமா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசுகிறேன், ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறேன். 2 கேட்டகரியிலையுமே ஆளுங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நான் விட்டுட்டு நான் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னா அது ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஒருத்தனுக்கு கீழே ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த வேலைக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 20 ஏஜில் இருக்க ஒரு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்ச ஆளுங்களுக்கு அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அடுத்து பிஸ்னஸ் என்ன பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கான்டென்ட் க்ரியேஷனோ ஒரு பிஸ்னஸோ ஓகே ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான ரெக்கவரி அமௌண்ட்டை வாங்குறதுங்கிறது தான் விஷயமே தவிர ஒருத்தனுக்கு கீழே வேலைக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு 500 ஒரு நாளைக்கு 1000 அப்படிங்கிறது அது ஒரு கடைசி வரைக்குமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஓகே,
அதாவது லைஃப் பற்றின ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பல்சரி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ கான்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? மக்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். பட்டு நீங்கள் எதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னால் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்க நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்களா? நிறைய வியூஸ் போகுதா அப்படிங்கிறதா சந்தேகம் தான். ஓகே. அதாவது கன்டென்ட் டைப்பு பொறுத்து. ஓகே. சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சுருந்தா வியூஸ் போகும், கம்மியாக வச்சுருந்தா போகாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா நான் 5 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக பண்ணணும். கம்பல்சரி நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னதான் வியூஸ் போனாலும் போகட்டும், போகலன்னா போகாமல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே பட்டு அதுலேருந்து இன்கம் வரும்போது ஒரு ஷார்ட்டேஜ் நடக்க தான் செய்யும். ஓகே. அதெல்லாமே பிரச்சனை எல்லாமே அடுத்தடுத்து கடந்து போகும்போது தான் நம்மளால் அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையை வச்சு நகரணுமே தவிர அதையே நினச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ வியூஸ் போகாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு டிவி அதாவது ஒரு செலிபிரிட்டி ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு விஜய், சூர்யா, அஜித் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஃப்ரீ ஆகாங்க. ஓகே. ஃப்ரீ ஆகும்போது அவங்க நினச்சத பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு டக்குன்னு மூவ் ஆன் ஆயிருவாங்க. பட் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குமானா இருக்காது. நம்ம டே டு டே கன்டென்ட் கிரியேஷன் வீடியோ போட்டே ஆகணும். அப்போ தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. இதுதான் உண்மை. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஏன் இந்த வீடியோவில் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு கன்டென்ட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கன்டென்ட் எனக்கு தெரியும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. ஓகே. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நான் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு இன்கம் வரும்போது அது வந்து பார்த்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு கன்டென்ட் கிரியேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க, கன்டென்ட் பண்ணுறீங்க, அடுத்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஓகே. என்ன பார்த்து 4 பேர் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணும்போது நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே. ஆனால் கம்பல்சரி வேலைக்கு போய் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி சாத்தியக்கூறு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஓகே. 20 ஏஜ் பிஃபோரில் அதாவது 20 ஏஜ் பிஃபோரில் இருக்கவங்க கம்பல்சரி இதை எடுத்துக்கோங்க. 40, 50 ஏஜ் இருக்கவங்க கம்பல்சரி இது எடுத்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் 20 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க கம்பல்சரி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. 40 ஏஜில் இருக்கவங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப லாங் வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.